சேரன் மாதவி பஸ் ஸ்டாண்டுக்கு போவானே, பஸ் இலவசம்னு ஒண்ணுக்கு போறதுக்கு 10 ரூபானே. ஆனா ஆம்பளை எங்க வேணாலும் போயிடுவாங்க, பொம்பளையால எங்கே போவாங்க, பெண்கள் எங்கே போவாங்க, ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளை, ஒரு கல்லூரிக்கு போற பிள்ளை, ஒரு திடீர்னு ஒரு வயிற்று கலக்குது, எங்கே போவாங்க, எங்கேயாவது ஒரு கழிப்பறை இருக்கானே, கழிப்பறை பூரா போய் பாருங்க. அண்ணே பஸ் இலவசம்னு, ஐயா இசைக்கு சிப்பா ஸ்டாலின் ஐயா பஸ் இலவசமா வர்றாரு, ஐயா இசைக்கு சிப்பா சோறு வர்றாரு இலவசமா. இலவச சோறை சாப்பிட்டு ஓசி பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா வயிற்று கலக்குச்சுன்னு பாத்ரூம் போனா 20 ரூபாங்க ஐயா. வயிற்று கலக்குச்சுன்னு 1க்கு 2க்கு போனோம்னாக்கா 10 ரூபா 20 ரூபா. அப்ப இங்க இலவசமா தேவை கழிவறையா, இலவச பஸ்ஸா? இலவசமா தேவைப்படுவது பஸ்ஸா அல்லது அன்னதானமா? இலவசமா தேவைப்படுவது கழிப்பறையா அன்னதானமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டை ஆள்பவர்கள், இந்த தொகுதி ஆள்பவர்கள் மக்களை முட்டாள்களாக மாற்றுகிறார்கள். மக்களுக்கு தேவையானதை செய்வது அவர்கள் கிடையாது. மாறாக எதுல காசு கிடைக்கும், எதுல கமிஷன் கிடைக்கும், பில்டிங்கை பூரா இடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பூரா புதுசா கடை கட்டணும்பாங்க. பில்டிங்கை பூரா இடிச்சிட்டு புதுசா கடை கட்டணும்பாங்க. ஏன் தெரியுமா? பில்டிங்கை இடிச்சிட்டா பழைய கடைக்காரனை பூரா விரட்டிடலாம். புதுசா நம்ம ஆட்சியில கடை கட்டினா ஒரு கடைக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு கமுக்கமா லஞ்சத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்காரனுக்காக பார்த்து ஆளுக்கு ஒரு கடை கொடுக்கலாம். ஒன்றிய செயலருக்கு ஒரு 5-6 கடை, நகர செயலருக்கு ஒரு 5-6 கடை, கிளைச்சாளருக்கு ஒரு 5-6 கடை. புரியுதாங்கய்யா? இதுதான் ஐயா இங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் எதெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாம் நலத்திட்ட பணிகள் அல்ல, மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் அல்ல. மாறாக அரசியல்வாதிகளுக்கான நலத்திட்ட பணி, அரசு அதிகாரிகளுக்கான நலத்திட்ட பணி, கமிஷனுக்கான நலத்திட்ட பணி, மக்களுக்கான நலத்திட்ட பணி இல்ல. அதனால நீங்க சிந்திச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அடிப்படை பிரச்சனையும் காரணம் நாம தவறான தலைவர்